सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருभ्यो நமः. ஸ்ரீ சங்கர விஜய மகரந்தம் 13வது ஆஸ்வாதம். அதுல நாம பாதியில நிக்கிறோம். 23 முடிஞ்சிருக்கு, 24ல ஆரம்பிக்கிறோம். 24வது கண்டம். ததந்தர பிரதிபத்தி அதிகரணம் அப்படிங்கிற விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதாவது சங்கர பகவத் பாதாள் பாஷ்யங்கள்லாம் பாடம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறச்சே யாரும் ஒரு வயசானவர் ஒருத்தர் நீ ஏதோ பாஷ்யங்கள்லாம் சொல்றியாமே, எனக்கு ஏதாவது சொல்லி காமியே அப்படின்னு கேட்கிறார். சரி, நீங்க சொன்னா நான் சொல்லி காமிக்கிறேன், நீங்க எதை சொல்லணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன்னு இவர் சொல்லியிருக்காரு. உடனே அது 3வது அத்தியாயத்துல முதல் பாதம் முதல் அதிகரணத்தை சொல்லுன்னு சொன்ன உடனே அதுதான் முதல் சூத்திரம் சொல்லி முடிச்சிருக்கார். இதுக்கு மேல விருத்தன் அவர் கேள்வி கேட்கிறார். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்தூலமான சரீரத்தை விட்டு ஜீவாத்மா பிரிஞ்சு போகும்போது அதோடு சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம் முழுக்க போறதுங்கிறது தெரியும். அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு இவன் பண்ணின புண்ணிய பாபங்கள், பூர்வ அனுபவ வாசனைகள், அவித்யை கூட போகும். இவ்வளவு போறது சரி. இதை தவிர்த்து பஞ்சபூதங்களுடைய கொஞ்சம் ஒரு சின்ன பாகம் இவனோடு கூட போகிறதா இல்லையா அப்படின்னு விசாரம். பஞ்சபூதத்தை இங்கேருந்து எதுக்கா தூக்கிட்டு போனான்? இவன் வேற இடத்துல போய் ஜன்மா எடுக்கிற இடத்துலயே பஞ்சபூதங்கள் இருக்குதானே, அது இல்லாத இடம் இங்க இருக்கு. அதனால போற இடத்துல கிடைச்சிரும். இப்ப இங்கேருந்து தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அந்த பஞ்சபூதங்களை எடுத்துட்டு இங்கேருந்து போறது இல்லை அப்படின்னு ஒரு பட்சம். சித்தாந்தம் சொன்னார், அப்படி இல்லை, ஒரு கேள்வி பதில ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது அந்த பஞ்சபூதங்கள் இவரோட ஒட்டிண்டு போகணும், இந்த ஜீவனோடு ஒட்டிண்டு போய் அந்த அடுத்த சரீரம் வரத்துக்கு காரணம் ஆகணும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த அக்னிஹோத்திர ஆகுதி பண்றாளோ இல்லையோ, அந்த அக்னிஹோத்திர ஆகுதி ஒரு முதல் ஆகுதி ஆறுது. இதையே மறுபடியும் மறுபடியும் ஆகுதி பண்ணி 5வது ஆகுதி ஆகரிச்ச புருஷ ரூபமாக அங்க எஜமானன் வரான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது உனக்கு தெரியுமான்னு கேட்டான். தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான் பையன். அதுக்கப்புறம் அவ அப்பா கேட்கிறார். அப்போ அவர் சொல்லி கொடுக்குறாரு எப்படி ஆறுதுன்னு. அப்படி ஆகும்போதுதான் அந்த பஞ்சாக்னி வித்தியங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. அந்த பஞ்சாக்னி வித்தியில இவன் பண்ணக்கூடிய ஆகுதியானது இவனை இங்கேந்து இவனோட ஒட்டிண்டு நேர சொர்க்கலோகத்துக்கு போறது. சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்றதையே ஒரு ஆகுதியாக தானம் பண்ணிவிட்டார். கல்பனை பண்ணியாச்சு, தியானம் பண்ணிக்க வேண்டியது. சொர்க்கலோகத்திலேருந்து மறுபடியும் கீழே வருது. முடிஞ்ச உடனே அங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வருது. அப்ப அங்க பர்ஜன்யங்கிறது ஒரு அக்னி. அப்புறம் அங்கேருந்து மழை கொட்டும் போது பூமி, இது இன்னொரு அக்னி. அதுக்கப்புறம் அதுல அன்னமாக முளைச்சிருது. அந்த அன்னம் புருஷங்கிற அக்னியில ஹோமம் செய்யப்படுறது. புருஷனிடத்திலேருந்து ஸ்திரீங்கிற அக்னியில ஹோமம் செய்யப்படுறது. இது 5 ஆகுதி ஆயிடுச்சு. இப்ப ஸ்திரீ கிட்டேந்து வெளியில வரும்போது ஒரு குழந்தையாக புருஷாகாரமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. எது வருது புருஷாகாரமா? இவன் முதல்ல ஆகுதி பண்ணானே, அந்த ஆகுதி சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி, சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக இங்க ஏதோ அக்னிஹோத்திர அனுஷ்டானம் பண்ணி ஆகுதி எல்லாம் போட்டானோ இல்லையா, அந்த ஆகுதி தான் இப்படி சுத்தி 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 அப்புறம் இன்னொரு
புருஷ ஆக்கிருத்தியில வந்துருத்தோன்னு சொல்லியிருக்கு. இது இப்படி வரணும்னா இவன் ஆಹುತಿ பண்ணினது இவன் கூட கிளம்பி போனா தானே முடியும். ஆக இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியும் போது அந்த இதோட சேர்ந்து முன்னாடி சொன்னதெல்லாம் கூட இருக்கு, அதோட சேர்ந்து இவன் பண்ணின ஆಹುತಿன்னு சொல்லக்கூடிய அது ஆಹುತಿ எதுக்கான அடுத்த ஜென்மா தேகம் வரதோ இல்லையோ அந்த தேகத்துக்கு இதெல்லாம் காரணமா உபாதான காரணமாக இது போய் சேர்றதான் இந்த ஆಹುತಿ. இதை சேர்த்துண்டுதான் அங்க புது தேகம் அவனுக்கு உண்டாகப்படுது. ஆக அப்பேற்பட்ட பஞ்சபூதங்களை கூட தூக்கிண்டு தான் போறது, அதுவும் இதோட ஒட்டிண்டு போகிறது அப்படின்னு சித்தாந்தம் சொன்னார். இப்ப அதுக்கு மேல அவர் கேட்கிறார் அந்த வயசானவர், விருத்தா போயதே அந்யா ஸ்ருதி ஜலூகாவத் பூர்வதேகம் நமுஞ்சதி யாவத் ந தேகாந்தரமாக்கிரமதி இதி. ஆஹான்னு சேர்த்துக்கணும். யதியே நீ என்னவோ இதெல்லாம் தூக்கிண்டு இடத்த காலி பண்ணிட்டு அப்புறம் வேற ஒரு தேகத்துக்கு போறது அப்படின்னு சொல்றியே, வேற ஒரு இடத்துல ஸ்ருதியை பாரு. அந்த ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா அதை புடிச்சுட்டுதான் இதை விடுறதுங்கிறது. இதை விட்டுட்டு அங்க போகல. ஜலூகாவத் திருணஜலூகா அப்படிங்கிற ஒரு பூச்சி, அந்த பூச்சி புல்லுக்கு மேல நடக்கும் போது நடந்து போகுமா, ஒரு புல்லுல இருந்து இன்னொரு புல்ல தாண்டி போகும். தாண்டி போகும்போது அடுத்த புல்ல பிடிச்சிட்டு பின்னாடி இருக்கிற புல்ல விடுமா. இப்படியாக்கும் அந்த புல்லுல அது சஞ்சாரம் பண்ணும் மேல மேல. ஆக முன்னாடி முன்னங்கால்னால மேல் கொண்டு அடுத்து வரக்கூடிய புல்ல பிடிச்சிட்டு பின்னங்கால்ல பிடிச்சிட்டு இருந்த புல்ல விட்டுட்டு அதை தாண்டி அடுத்ததுக்கு போகும்னு அப்படி சொல்லி கொடுத்துரு. அது போல இத ஜீவனுக்கு உபமானமாக சொல்லி ஜீவன் அடுத்த ஜென்மாவை பிடிச்சுண்டு அப்புறம்தான் இந்த ஜென்மாவை விடுறான். இந்த ஜென்மாவை விடுற காலத்துல அந்த சரீரத்தை விடும் காலத்துல அவனுக்கு அடுத்த சரீரம் கிடைச்சு விடுறது. அதை பிடிச்சுட்டுதான் இதை காலி பண்றான். இல்லைன்னா சந்தியில நிக்கிற மாதிரி ஆயிடுமே, இதுவும் போச்சு அதுவும் போச்சுன்னு. அப்படி இல்லை, அதை பிடிச்சுட்டுதான் இதை விடுறான்னு சொல்லியிருக்கே. நீ என்னமோ இங்கேருந்து காலி பண்ணிட்டு போய் இன்னொன்னுக்கு போறான்னு சொல்றியேன்னு கேட்கிறார். அதுக்கு சங்கரஹா அவர் சொல்றார், போ விருத்தா தத்ராபி அப்பரிவேஷ்டிதஸ்யைவ ஜீவஸ்ய கர்மோபஸ்தாபித பிரதிபத்தவ்ய தேக விஷய பாவனா தீர்கீபாவ மாத்திரம் ஜலூகயா உபமீயதே இத்யவிரோதா. அந்த ஸ்ருதிக்கு அப்படியே அர்த்தம் வச்சுக்கப்படாது. இவன் அங்க போனதுக்கு அப்புறம் இங்க விடுறாங்கிறது அப்படி சொல்ல முடியாது. அங்க அந்த ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, இந்த சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு அடுத்த சரீரம் என்னங்கிறது தெரிஞ்சு விடுறது. அவனுடைய பாவனையால அவன் அந்த சரீரத்தை பிடிச்சு விடுறான். சரி, நமக்கு என்ன, நம்ம பண்ணின புண்ணியபாவ கர்மாவுக்கு இதுதான் பலன் அப்படிங்கிறது அப்ப தெரிஞ்சு போயிடுது. அடுத்தது என்ன சரீரம் வரப்போறதுன்னு புரிஞ்சு விடுறான். அப்போ அது அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதைத்தான் ஸ்ருதி சொல்றது, அடுத்த சரீரத்தை பிடிச்சுட்டுதான் இதை விடுறான் அப்படின்னு. போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கா விடலாம். அதனால அப்படி இல்லை, அந்த ஸ்ருதி அந்த அடுத்த சரீரம் இவனுக்கு தெரிஞ்சு போயிடுறது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றது. பாவனா தீர்கி பாவம் அப்படின்னா இன்னும் அந்த சரீரம் வந்தபாடு இல்லை என்பதான் வரணும். ஆனா என்ன வரப்போறதுங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால அதைத்தான் அப்படி சொல்லியிருக்கு. அதை கவனமா பிரயோகம் பண்ணியிருக்கார். அப்போ விருத்தர் மறுபடியும் கேட்கிறார், அத யத் யுச்யதே வியாபினாம் கரணானாம் ஆத்மனச்ச தேகாந்தர பிரதிபத்தோ கர்மவசாத் விருத்திலாபः தத்ர பவதி யத்வா கேவலஸ்யைவ ஆத்மனः விருத்திலாபஸ்தத்ர பவதி யத்வா இந்திரியாணி து தேகவத் அபிநவான்யேவ தத்ர தத்ர போகஸ்தானே உற்பத்தியந்தே. இங்க இத்தனை எத்வா போடக்கூடாது, திருப்பி திருப்பி போட்டிருக்கு. இது வச்சுருக்கேன், சொல்றேன், அப்புறம் சொல்றேன். மன ஏவ கேவலம் போகஸ்தானம் அபி பிரதிஷ்டதே ஜீவ ஏவ உத்ப்ளுத்ய தேகாத்தேகாந்தரம் பிரதிபத்தியதே சுக இவ விரக்ஷாத்விரக்ஷாந்தரம் இதி தர்ஹி. இப்போ அந்த வயசானவர் வேற கேள்வி கேட்கிறார். ஒவ்வொரு சாஸ்திரக்காரா பூர்வ தேகத்தை விட்டு அடுத்த தேகத்துக்கு போகும்போது சில சில வித்தியாசமான ஒரு பிரக்கிரியை சொல்றான். சில பேர் என்ன சொல்றானா, சாங்கியாள்
இந்த இந்திரியங்கள் இருக்கோ இல்லையோ, இந்திரியங்கள்லாம் அந்த ஆகாசம் போல வியாபகமா வாழ்க்கை. அகங்கார தத்துவத்தினுடைய காரியங்கள் இந்திரியங்கள். அகங்கார தத்துவங்கிறது வியாபகமான சமாச்சாரம், விபு. அதனால இந்திரியங்கள் அப்படிதான். ஆனா அந்த இந்திரியம் வேலை செய்யணும்னு சொன்னால் அதனுடைய வேலை இருக்கே, ஞானேந்திரியன்னா ஞானம், கர்மேந்திரியன்னா கர்மான்னு, அது சரீரத்துக்குள்ளதான் வரும். எல்லா இடத்துலயும் இந்திரியம் இருந்தாலும் அதனுடைய விருத்தி லாபமானது சரீரத்துக்குள்ளதான் ஏற்படும். அதனால வெளியில ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது என்ன ஆறுதுன்னா, இங்க ஆத்மாவும் விபு, இந்திரியங்களும் விபு. ஆக இந்த சரீரத்தை விட்டு வேற சரீரத்துக்கு கவனம்ங்கிறது ஆத்மாவுக்கும் சாத்தியம் இல்லை, இந்திரியங்களும் போக முடியாது, அதுவும் விபுதான். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தேகாந்தரத்துக்கு தேகாந்தரத்தை எடுக்கிறதுன்னு சொன்னா என்னன்னு கேட்டா, இப்ப இந்த சரீரத்துல இவனுக்கு அந்த இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இல்லையோ, அதாவது அந்த இந்திரியத்தினுடைய காரியங்கள்லாம் இந்த சரீரத்துல வந்துட்டு இருந்ததோ இல்லையோ, இனிமேல் இந்த சரீரத்துல வராது, புதுசா ஒரு சரீரத்துல வரும். இதுதான் இங்கேந்து அடுத்த ஜென்மாவை எடுக்கிறது. இத்தனை நாள் இந்த சரீரத்துல அந்த இந்திரியங்களுடைய வேலைய நாம கண்டோம். ஆனால் இனிமேல் அது நின்று போகும். இனிமே என்ன ஆகும், வேற ஒரு சரீரம், பாவி ஜென்மாந்தரம் சொல்றோமே, அந்த சரீரத்துல இந்த இந்திரியங்கள் வேலை செய்யும். அப்படி இதுதான் ஜென்மாந்தர பிரதிபத்தி பிரக்ரியா. இங்கேந்து நகர்ந்து வெளியில கிளம்பி அங்க போறது வர்றதெல்லாம் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அதான் தேகாந்தர கரணானாம் வியாபினாம்னு போட்டார். வியாபினா எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கரணங்கள்னா இந்திரியங்கள். இந்திரியங்களுக்கும் ஆத்மாவுக்கும் தேகாந்தர பிரதிபத்தௌ கர்மவசாத் விருத்தி லாபஸ்தத்ர பவதி. இந்த கர்மவசாத் தானே அவனுக்கு அடுத்த தேகம் வருது. அப்படி வரத்துல அந்த தேகத்துல இனிமே வேலை நடக்கும், இந்த இந்திரியங்களுடைய வேலை அங்க வரும். யத்வா, இது இன்னொரு மதம். இதை எத்வா வச்சுக்கலாம். கேவலஸ்தைவ ஆத்மனோ விருத்தி லாபஸ்தத்ர பவதி இந்திரியாணித்து, இங்க எத்வா வரக்கூடாது. இந்திரியாணித்து தேகவத் அபினவான்னேவ தத்ர தத்ர போகஸ்தானே உற்பத்தியந்தே. இது வேற இன்னொரு சாங்கியன் இல்லை, இன்னொருத்தர் சொல்றது, தார்க்கிகன்னு கூட சொல்லலாம். அதாவது இங்க இருக்கிற ஆத்மா தான் அங்கேயும், ஏன்னா ஆத்மா விபு. அப்ப இங்கேருந்து கிளம்பி ஆத்மா போக முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், நீ சொன்ன பிரக்கிரியை நான் அதுக்கு வச்சுக்கிறேன். இத்தனை நாள் இந்த தேகத்துல இந்த ஆத்மாவுக்கு சுக துக்காதி அனுபவங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனா இனிமே அது நின்று போயிடும். வேற ஒரு தேகத்துல அதே ஆத்மாவுக்கு புதுசா வேற சுகதுக்காதிகள்லாம் வரும். ஆனால் அந்த சுகதுக்காதி போகத்துக்கு காரணமான இந்திரியங்கள் இருக்கே, அந்த இந்திரியங்கள் புதுசுதான் அடுத்த ஜென்மாவுல. ஏன்னா மனசு ஒண்ணு அதேதான், ஆனா மற்ற இந்திரியங்கள் எல்லாமே புதுசாதான் வரணும். இந்த தேகம் போய் புதுசாதானே வேற தேகம் வருது. அப்போ அந்த தேகம் வரச்சையே செட்டா வந்துடும் இந்திரியங்களோடு சேர்ந்து. ஆக இந்த தேகத்தோடு இந்த இந்திரியங்கள்லாம், இந்த தேகத்துல வேலை செஞ்ச இந்திரியங்கள்லாம் அங்கேயே முடிஞ்சு போயிடுறது. இதோட அது விநாசமாயிடும். இந்த இந்திரியங்கள்லாம் கூட வராது. அடுத்த தேகத்துல அது புது செட்டா ஒண்ணு வந்துடும். அதுல நல்ல இந்திரியங்கள், புது இந்திரியங்கள்லாம் இருக்கும், தேகம் இருக்கு. ஆனா இந்த ஆத்மாவுக்குரிய மனசு மாத்திரம் இங்கேருந்து அங்க போயிடும். ஆக அங்க விருத்தி லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சம் இது. இந்திரியாணி து தேகவத் அபினவான்யேவ தத்ர போகஸ்தானே உற்பத்தியந்தே. அங்க புதுசாதான் மற்ற தேகம் வரா மாதிரி இந்திரியங்களும் புதுசாதான் ஒரு கிடைக்கும். சில பேர் என்ன சொல்ற, இது விருத்தி லாபம் தான், இங்க போறது வருதுன்னு இல்லை, போகிறது வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. சில பேர் என்ன சொல்றாலாம், போறதுங்கிறது மனசுதான், வேற எதுவும் போகாது. இந்த மன ஏவபா கேவலம் போகஸ்தானம் அபிப்பிரதிஷ்டதே. அது இன்னொரு புது போகஸ்தானம்னா தேகம். அந்த தேகத்துக்கு இந்த தேகத்துல இருந்து எது போறதுன்னு சொன்னா இந்த மனசு இங்க இருந்து அங்க போறது, வேற ஒண்ணும் போல.
மனசோட சேர்ந்து ஏதோ அது போறது இது போறது ஒண்ணும் போல, இதுதான் போறது இங்க எந்தெங்க, பாக்கியெல்லாம் அப்படியே இருக்கு. வேற சில பேர் என்ன சொல்றா, இது ஜெயினாலாம், இந்த ஜீவனே அவளுக்கு ஒரு பரிச்சின்னம். அதனால ஜீவனே இந்த சரீரத்துல இருந்து வெளியில இன்னொரு சரீரத்துக்குள்ள பூந்து விடுறான். ஜீவ ஏவ உட்புலுத்திய தேகாத்து தேகாந்தரம் பிரதிபத்தியதே சுக இவ விரக்ஷாத் விரக்ஷாந்தரம். இந்த மரத்துல ஒரு கிளி உட்கார்ந்து கொள்ளுது, அதுக்கு அங்க ஏதோ இடைஞ்சல் வந்துடுச்சு, உடனே அங்கேருந்து கிளம்பி இன்னொரு மரத்துக்கு போயிடுச்சு. அப்ப முன்னாடி இருந்த மரம் வேற தானே, இப்ப அதை தியாகம் பண்ணிட்டு வேற புது மரத்துக்கு போயாச்சு. அதே மாதிரி இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துல இருந்துட்டு இருந்ததா, அதுக்கப்புறம் இது சரியா வரல, அப்புறம் இந்த சரீரத்தை தியாகம் பண்ணிட்டு புதுசா ஒரு சரீரத்துக்கு போகும் அப்படின்னு அவெல்லாம் சொல்றாளாம். இந்த மாதிரிலாம் சொல்றச்சே நீ என்ன இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு, நீ என்னமோ இந்த ஜீவன் போகும்போது பெரிய ஒரு கூட்டமே கூட போறதுன்னு சொல்றிய, சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கக்கூடிய பிராணன், இந்திரியம், மனசு எல்லாம் போறது, அதோட கொஞ்சம் மண்ணையும் அள்ளிண்டு போறதுன்னு சொல்றியே, இது எப்படி சரியா இருக்கும்னு அவர் கேட்கிறார். இதுக்கு பதில் சொல்றார் சங்கரர், புருஷ மதி பிரபவா கல்பனாஸ்தா சர்வா ஏவ அநாதர்த்தவியாக ஸ்ருதி விரோதா. நான் சொல்றது ஸ்ருதிக்கு அர்த்தம், நீங்க சொல்றதெல்லாம் எந்த ஸ்ருதியில இருக்கு, நீங்களா கல்பனை பண்ணிடுது, அவாவா இல்லையா தன்னுடைய சாஸ்திரத்துக்காக ஏதோ ஒரு பிரக்கிரியை இருக்கணுமேனு சொல்லி கல்பனை பண்ணிடுது. ஸ்ருதிக்கு விருத்தமான கல்பனைங்கிறது ஆதரிக்கப்படக்கூடாது. அதனால அநாதர்த்தவியாக ஓடுட்டார், இந்த கல்பனையெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டார். அப்ப விருத்தர் சொல்றார், சரி இருந்துட்டு போட்டோம், நான் வேற ஒரு கேள்வி கேட்கிறேன். உதாகிருதாபியாம் பிரஷ்ன பிரதிபத்வச்சனாபியாம் கேவலாத்பிஹி அத்பிஸ் சம்பரிஷ்வக்தோ ரம்ஹதீதி பிராப்னோதி அப்சப்த சிரவண சாமர்த்தியாத் தத்ர கதம் சாமான்யேன பிரதிஜ்ஞாயதே சர்வைரேவ பூத சூக்ஷ்மைஹி சம்பரிஷ்வக்தோ ரம்ஹதீதி. நீ ஒரு பிரஷ்னம் பிரதிவச்சனம் காமிச்சிக்கணும், ஆபஹ் புருஷவச்சசோ பவந்தின்னு. அந்த வாக்கியத்துல ஆபகான்னு தானே இருக்கு, அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை வச்சுட்டோமானால் அப்புனா ஜலம்தான், அந்த ஜலம் கூட போறதுன்னு சொல்லலாம். ஆனா நீ என்ன சொல்ற, பஞ்சபூதங்கள் கூட போறதுன்னு சொல்ற, அது எங்கே சொல்லிருக்கு, ஜலம் தானே போறதுன்னு சொல்லியிருக்கு. ஆபகான்ங்கிறதுக்கு அப்படித்தானே அர்த்தம், ஜலம் தானே அர்த்தம், பஞ்சபூதங்கள் எங்க வந்ததுன்னு கேட்கிறான். அப்ப சங்கரர் சொல்றா, தத்ரேதம் உத்தரம் சூத்திரம், அதுக்கு சூத்திரம் இருக்கு, திரியாத்மகத்வாத்து பூயஸ்வாத் இது துசப்தேன சோதிதாமாசங்காம் உச்சினதி. நீங்க இப்போ கேட்ட கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த சூத்திரம் வந்திருக்கு. அது சங்கைய நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறது. அது சொல்றார், இந்த ஜலம் இருக்கே, இந்த ஜலத்துல எல்லா பூத்தமும் இருக்கு. திரியாத்மகாஹி ஆபஹா திரிவர்த்கரண ஸ்ருதே. நம்ம பார்க்கக்கூடிய ஜலம்ங்கிறது திரிவர்த்கரணமானது, அது வெறும் சுத்த ஆப்பு இல்ல, ஜலம் இல்ல, அதுல எல்லாம் கலந்து கிடக்கு. தாசு ஆரம்பிகாசு அபிபகதாசு இதரதபி பூதத்வயம் அவசியம் அபிபகந்தவியம் பவதி. இந்த கலப்பட ஜலம் அங்க போய் அடுத்த தேகத்துக்கு காரணம், உபாதான காரணம்னு சொன்னா, அதுல கலந்து இருக்கக்கூடிய ஜலத்தை தவிர்த்து உள்ள மத்த பூதங்களுடைய பாகமும் காரணமாத்தானே ஆகும். ஆகையால்தான் நான் ஜலம்னு சொல்லாமல் பஞ்சபூதம்னு பொதுவா பூதம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அது மாத்திரம் இல்லை, இதுக்கு அப்புறமா வரக்கூடிய தேகமோ இப்ப உள்ள தேகமோ இது எல்லாம் வெறும் ஜலத்தினால வர முடியாது. மற்ற தேகங்கள் மற்ற பூதங்களுடைய சகாயம் இல்லாமல் வெறும் ஜலத்தினால ஒரு தேகம் வர முடியுமோ, பண்ண முடியாது. ஏன்னா அதுல எல்லா பூதமும் வேண்டிருக்கு. கிரியாத்மக தேகா, 3 பூதமும் கலந்துருக்கு. நம்ம பஞ்சபூதம்னு சொல்லிக்கலாம், அங்க சாந்தோக்கியத்துல 3 பத்தி தான் சொல்லியிருக்கீங்கிறத 3 சொல்ற. ஏன் திரியாத்மகம், திரயாணாம் அப்படி தேஜோபன்னானாம் தஸ்மின் காரியோபலப்தே. இந்த சரீரத்துல ஜலத்தினுடைய காரியம் இருக்கு, தேஜஸனுடைய காரியம் இருக்கு, அன்னத்தினுடைய காரியம், பிருத்திவியுடைய காரியம் இருக்கு. அதனால இது திரியாத்மகம் அப்படின்னு சொல்லணும். புனஷ்ட திரியாத்மகா திரிதாத்துவாத் திரிபிஹி வாத பித்த ஸ்லேஷ்மபிஹி. 3 தோஷம் சொல்லுவா, வாதம் பித்தம் கபம், இது 3 இந்த சரீரத்துல இருக்கு. இந்த 3க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பூதம். அதனால இது வெறும் ஜலத்தினாலே இந்த சரீரம் வருதுங்கிறது முடியாது. ஆனா ஜலம்னு சொன்னா அது ஒரு உபலட்சணமா சொல்லணும், மற்ற பூதங்களையும் சேர்த்துதான் சொல்லணும்.
ந சஹா பூதாந்தராணி பிரத்யாக்கியாய கேவலாபிஹி அத்பிஹி ஆரப்தும் சக்கியதே. வெறும் மற்ற பூதங்கள் இல்லாம வெறும் இந்த ஜலத்தினால இப்பேற்பட்ட ஒரு தேகம் வர முடியாது. தஸ்மாத் பூயஸ்துவாபேக்ஷோயம் ஆபः புருஷவச்சசோ பவந்தி இது பிரச்சன பிரதிவச்சனையோகோ அப்சப்தா. அதனால ஆபஹான்னு ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, இதுதான் ஜாஸ்தி இருக்கு, மற்ற பூதங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இது ஜலம் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஆபஹாங்கிற சப்தத்தை போட்டிருக்கு. இது ஒரு உபலட்சணம். ந கைவல்யாபேக்ஷா. கைவல்யம்னா மோட்சம்னு இங்க அர்த்தம் இல்லை, வெறும் ஜலம் மாத்திரம் அப்படிங்கிற, கேவலம் ஜலம் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த அப்சப்தம் பிரயோகம் பண்ணல. சர்வதேகேஷுகி, ஜலம் நிறைய இருக்குன்னு எப்படி சொல்றேன்னா, சர்வதேகேஷுகி ரச லோகிதாதி திரவ பூயஸ்துவம் திருஷ்யத்தே. சரீரத்துல திரவம்தான் ஜாஸ்தி இருக்கான். அப்போ அவர் கேட்கிறார், திரவத்தை விட பார்த்திவம் ஜாஸ்தியா இருக்கே பார்த்திவ சரீரத்துல. விருத்தா பார்த்திவோ தாத்து பூயிஷ்டா தேகேஷு உபலட்சத்தே. ஜலத்தை விட ஜாஸ்தியா இருக்கே ஒரு பார்த்திவ பாகம்னா. சங்கரா நைஷதோஷா இதராபேட்சையா அபாம் பாகுல்யம் பவிஷ்யதி. அப்படியானால் பிருத்திவியை விட்டுடு, பார்த்திவ சரீரத்துல தேஜஸை விட ஜலம் ஜாஸ்தி இந்த சரீரத்துல. இப்படி வச்சுப்போமே, இதுல தேஜஸும் இருக்கு, அக்னி இருக்கு, ஆனா அதை விட நிறைய ஜலம் இருக்கு, அதனால வச்சுப்போம் பூயஸ்தம். திருஷ்யத்தே சுக்ல சோணித லட்சணேபி தேக பீஜே திரவ பாகுல்யம். அது மாத்திரம் இல்லை, தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த சுக்ரம் சோணிதம்ங்கிறது இருக்கு, இது திரவமாகத்தான் இருக்கு. அதனால ஜலத்துக்கு தான் அதுல பிராதானியம் இருக்குன்னு தெரியுது. அது மாத்திரம் இல்லை, கர்மச்ச நிமித்த காரணம் தேகாந்தராரம்பே. இந்த ஜென்மா வந்தது எதனால வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா கர்மா. கர்மாங்கிறது என்னது? அக்னிஹோத்திராதிகள். அந்த அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் பண்ணும்போது நிறைய ஜலம் இருக்கு, ஜலமான திரவியம் தான் ஜாஸ்தி ஆகுதியில இருக்கு. ஆகையால கர்மாணிச்ச அக்னிஹோத்திராதீனி சோமா ஆஜ்ய பயப்பிரபதி திரவ திரவிய வியபாசிரயாணி. அதுல ஜலம் வேண்டிருக்கு, சோமரசம் வேண்டிருக்கு, பயசு பால் வேண்டிருக்கு. இப்படி பார்த்தா நிறைய திரவ திரவியம் கூட இருக்கு. அதனால ஆபகான்னு சொல்லுது. கர்ம சமவாயின்யச்ச ஆபஹா ஸ்ரத்தா சப்தோதிதாக சக கர்மபிஹி துலோகாக்கே அக்னௌஹூயந்தே இது வக்ஷயதி. அந்த பஞ்சாக்னி வித்தியிலே அந்த துலோகம்ங்கிற அக்னியில இந்த ஸ்ரத்தான்னு சொல்லக்கூடிய இந்த ஜலம் இருக்கே, இத அங்க போய் ஆகுதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிருக்கு. அது ஒரு கல்பனை தான் ஆகுதிங்கிறது. இங்கேருந்து தேவலோகத்துக்கு போய் சேர்றான், போய் சேரும்போது கர்மாலாம் கூட போறது அப்படின்னு தெரிகிறது. ஆகையால ஜலத்துக்கு ஒரு பிராதானியம் கொடுத்து ஆபகான்னு சொல்லியிருக்கு. அவ்வளவுதான். ஜலன்னா ஜலம் மட்டும்தான் அர்த்தம் இல்லை. தஸ்மாதபி அபாம் பாகுல்ய பிரசித்தி. பாகுல்யாச்ச அப்சப்தேன சர்வேஷாமேவ தேக பீஜானாம் பூத சூக்ஷ்மானாம் உபாதானம் இது நிரவத்தியம். ஆகையாலே ஆபகா அப்படிங்கிறது சர்வபூதத்துக்கும் உபலட்சம். மேல்கொண்டு அந்த சரீரம் வரத்துக்கு எந்த பூத்தங்கள்லாம் தேவையோ அத்தனையும் சேர்த்துதான் இங்கேருந்து போறது அப்படின்னு சொல்லணும். அது மாத்திரமில்லை, இன்னொரு சூத்திரம் பிராணகதேஷ்ச இது அபரம் சூத்திரம். இது ஒரு சூத்திரம். அடுத்தது பிராணானாஞ்ச தேகாந்தர பிரதிபத்து கதிஹி ஸ்ராவ்யதே. இந்த பிராணன்கள் இந்த ஜீவனோட சேர்ந்து போறதுன்னு சொல்றது. பிராணன்னா இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள்லாம் சரீரத்தை ஒரு ஆதாரம் இல்லாமல் எங்கேயும் போகாது, வராது. இது ஆதாரம் போனாத்தான் போகும் வருமே தவிர சுதந்திரமா இது எங்கேயும் போகிறதுக்கு முடியாது. அதனால அது எங்கே, ஆனா ஸ்ருதியில சொல்லி இருக்க கூட போறது. அப்ப கூட போறதுக்கு ஆதாரமாக இந்த பூதங்கள், பஞ்சபூதங்களுடைய அம்சம் போயே ஆகணும், இல்லாட்டா இந்திரியங்கள் போக முடியாது. அது நிராதாரமா எங்கேருந்து போகிறது வருது முடியாது. ஜீவனா இருக்கும்போது இவனுடைய இந்திரியங்கள் மாத்திரம் அங்க எங்கேயாவது போயிட்டு வருதா என்ன? இல்ல. அதான் சொல்றார், தமுத்கிராமந்தம் பிராணோ அனூத்கிராமதி பிராணம் அனூத்கிராமந்தம் சர்வே பிராணாக அனூத்கிராமந்தி அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. இத்தியாதி ஸ்ருதி விஷயம். அதாவது இவன் போகும்போது கூட பிராணன் வருதான். பிராணன் கிளம்பியாச்சுன்னா அதோடு கூட மற்ற இந்திரியங்கள்லாம் கிளம்பிடுறது. ஆக ஒரு பெரிய பரிவாரமே
இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து கிளம்பி அடுத்த ஸ்தூல சரீரத்துக்கு போறதுன்னு சொல்லியிருக்கு. சாச்ச பிராணானாம் கதிஹி ந ஆசிரயம் அந்தரேண சம்பவதி. கதிம்னு இருக்கு, கதின்னு பண்ணி வச்சுக்கணும். இத்தியதா பிராணகதி பிரயுக்தா ததாசிரய பூதானாமபி பூதாந்தரோபசிருஷ்டானாம் கதிஹி அவகம்யதே. இந்த பிராணன் போறதுன்னு சொன்னா சும்மா போகாது, இதுக்கு ஆசிரியமாக பஞ்சபூதங்களும் போய்தான் அப்படின்னு சொல்றோம். நகி நிராசிரயா பிராணாக क्वचित गच्छन्ति திஷ்டந்தி வா ஜீவதா அதர்சனா. உயிரோடு இருக்கும்போது ஆசிரியம் இல்லாமல் எங்கேயாவது இந்த இந்திரியங்கள் இருக்குனோ போறது வருதுன்னா நம்ம பார்த்துருக்கோமா? உடம்பு சேர்ந்து இங்கேருந்து அங்க போச்சுன்னா இந்திரியமும் சேர்ந்து போயிடும். உடம்பு போகிறச்ச போகும், ஆனா உடம்பு இங்கேயே இருக்கு, இந்திரியம் மாத்திரம் போயிட்டு வந்துடுத்து அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி அந்த விருத்தருக்கும் பாஷ்யக்காரருக்கும் சம்பாஷணம் நடந்துட்டு இருக்கு. இத்யுக்தமர்த்தம் நிஷமய்ய தேன சவாவதூகா சததா விகல்பிய அகண்டயத் பண்டித குஞ்சராணாம் மத்தியே மகாவிஸ்மயம் ஆததானா. பாஷ்யக்காரர் இவ்வளவு பழச்சுன்னு சொல்லியிருக்கார். ஆனா அந்த வயசானவர் என்ன பண்ணிவிட்டாருன்னா, இது எல்லாத்தையும் கேட்டு அவர் பெரிய வாக்மியா இருக்கார். அவர் என்ன பண்றாருன்னா, இது அவ்வளவு பல விகல்பமாக விகல்பிச்சு இப்படி சொல்றியா அப்படி சொல்றியான்னு குறுக்கு கேள்வியை கேட்டு என்ன சததா விகல்ப சுக்கு நூறா உடைச்சு சொல்லிவிட்டார். இவ்வளவு பண்ணியதை கண்டனம் பண்ணிட்டார் பாஷ்யக்கார சொன்னதை. அகண்டயத் பண்டித குஞ்சரானாம் மத்தியே. அதுவும் அங்க ஏகப்பட்ட கூட பெரிய பெரிய பண்டிதாள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. பாஷ்யக்காராட்ட வாசிக்கிறவாளே எல்லாரும் பண்டிதாள் தான். அப்ப அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த வயசானவர் இத அப்படியே கண்டிச்சு போட்டார். எல்லாருக்கும் ஒரே விஸ்மயமா இருக்கான், ஆச்சரியம் தாங்களே. பண்டித குஞ்சரானாம் பெரிய பெரிய திக்கஜமா இருக்கக்கூடிய பண்டிதர்களுக்கு மத்தியில அவர் கண்டித்து போட்டார். மகாவிஸ்மயம் ஆததானஹா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்ன இவர் வயசானவர் ஒரு கிழவன் இவ்வளவு பெருசா எல்லாம் கண்டனம் பண்றாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பாஷ்யக்காரன் என்ன பண்ணாரு பாருங்க. அனூத்ய சர்வம் பணிதம் ததீயம் சஹசிரதா தீர்த்தகரஷ்சகண்ட. அவர் சொன்னதை அப்படியே எல்லாத்தையும் அனுவாதம் பண்ணி, நீங்க இப்படித்தானே எங்களை கண்டிச்சேன், இதுக்கு மேல நீங்க சுக்கு நூறா உடைச்சத சுக்கு 1000 நான் உடைச்சு விடுறேன்ட்டு அத இன்னும் நிறைய கண்டனம் பண்ணி, நீங்க இப்படி சொன்னது தப்பு அப்படி சொன்னது தப்புன்னு சொல்லி மொத்தத்தையும் தப்புன்னு பிடிச்சிட்டாரு. நீங்க கண்டனம் ஒண்ணும் லாய்க்கு இல்லை அப்படின்னு. தயோகோ சுராச்சாரிய பணீந்திரவாச்சோகோ தினாஷ்டகம் வாக்கலகோ ஜஜிரும்பே. அவர் சும்மா இருப்பாரா? இவர் கண்டிச்ச உடனே அதுக்கு நான் பதில் சொல்றேன் பாருன்னு அவர் இருந்துட்டார். அவர் பதில் சொன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு இவர் சொல்றார். இப்படியாக 8 நாள் வாதம் நடந்துட்டு இருக்கு. தினாஷ்டகம் வாக்கலகோ பபூவ. 8 நாளைக்கு 2 பேருக்கும் ஒரே வாக்குவாதம் நடக்கிறது. எப்படி? சுராச்சாரிய பணீந்திர வாச்சோ. சுராச்சாரியான ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதி கேட்க வேண்டாம், பேச்சுக்கு ரொம்ப பேர் போனவர். அதை போல ஒருத்தர் இருக்கார். இன்னும் ஒருத்தர் சாட்சாத் சேஷநாகர், சேஷம் இல்லையா, சேஷநாக பதஞ்சலி. இவா 2 பேருக்கும் பரஸ்பரம் வாக்கலகம்னா இப்படி ஜெயிக்கும். ததந்தரேது மதிமான் பத்மபாதோ வியசிந்தயது அயன் ந விப்ரஹா யஹ் கஷ்டித் கிருஷ்ணத்வைபாயனோ துருவம். ஏதன் மத்தியில அங்க பத்மபாதர் இருந்தார். அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஒரு புத்திசாலி, இவா 2 பேரும் யுத்தம் பண்றா, இதுல வந்தவர் சாதாரண பிராமணர் இல்லை, இவர் கிருஷ்ணத்வைபாயனோ துருவம், இவர் தான் அந்த சூத்திரக்காரர் வியாசர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, இது சாட்சாத் சூத்திரக்காரரே தான், இல்லைன்னா இவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால 8 நாளைக்கு இது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு. உடனே அவர் என்ன பண்ணார், நான்யா அபியோக்தும் ஈஷ்டே அஸ்மத் குரும் சிம்ஹம் யதா மிருகா மன்னே ஹிருத்யேன பாஷ்யேன பிரீணிதோ பாதராயணா. அவர் யோஜனை பண்றார், இவர் வியாசரா இல்லைன்னா நம்ம வாத்தியாரோட பேசி தாக்கு பிடிக்க முடியாது. எங்கேயாவது சிம்மத்துக்கு போட்டியாக எதிர
ஒரு மான் வந்து தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அத போல சிம்மஸ்வரூபமா மாறி பலவானாக இருக்கக்கூடிய அந்த பாஷ்யக்காரரை எதிர்த்து பேசுறாருன்னு சொன்னா இது சாதாரணப்பட்டவரா இருக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், மன்னே ஹிருத்தீன பாஷ்யம், இவர் பண்ணின பாஷ்யம் ரொம்ப பிடிச்சு அத ரசிக்கிறதுக்காக இப்படி ஒரு வாக்ஜாலத்தை கொண்டு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கார் கிருஷ்ணதேவபாயனர். பிரீணிதோ பாதராயணஹா, இவர் பண்ணின பாஷ்யத்தினால சந்தோஷப்பட்டு அந்த பாஷ்யத்துல இப்ப படிச்சது எல்லாமே பாஷ்யம்தான். நாம ஏதோ படிச்சோமே, இது பாஷ்யமே தான். அதனால இந்த பாஷ்யத்தை அவர் ரொம்ப விரும்பியிருக்கார். சரி, நாம கொஞ்சம் அசைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கார். இதிமத்வா குஷாகிரிய மதிஹி தௌ பிரணமன் ஜகவு. இவர் என்ன பண்ணாரா, பத்மபாதர் 2 பேருக்கும் விழுந்து நமஸ்காரம் பண்றார். குஷாகிரிய மதி, நல்ல புத்தி கூர்மையுடையவர். உடனே 2 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணி சொல்றார், சங்கர சங்கர சாட்சாத் வியாசோ நாராயண ஸ்வயம் தயோர் விவாதே சம்பிராப்தே கிங்கர கிங்கரோமியம். சங்கரருங்கிறது சாட்சாத் அதே சங்கர பகவான், வியாசருங்கிறது நாராயணன். அப்ப சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் விவாதம் ஏற்பட்டால் 2 பேருக்குமே கிங்கரனா இருக்கக்கூடிய நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு 2 பேரும் விவாதம் பண்ணிக்கலாமா? தயோர் விவாதே சம்பிராப்தே கிங்கர கிங்கரோமியம். இத கேட்ட உடனே பாஷ்யக்காரர் முடிச்சுட்டார். இது சூச்சித தத்துவார்த்தா பாஷ்யக்காரா சசம்பிரமம் நமோ பகவதே சூத்திரகாராயேதி நனாமதம். ஒரு சூச்சனை பண்ணாரோ இல்லையோ, டக்குன்னு பிடிச்சுட்ட. உடனே என்ன பண்ணார், இது சாட்சாத் சூத்திரகாரோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு, வியாசர் தான் இப்படி வந்திருக்கார், இதை இவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டார். சரிதான், உடனே எழுந்துட்டார். நமோ பகவதே சூத்திரகாராய அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டார். கிருதாஞ்சலி தம் பிரயதா உபதஸ்தே சபரியா, கையை கட்டிண்டு கையை ஜோடிச்சுண்டு அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு என்ன வேணும்னா சுசுரூஷ பண்ணாம எழுந்துட்டார். சொல்றார், பாவத்க சூத்திர பிரதிபாத்திய தாதிருக் பராபரார்த்த பிரதிபாதகம் சத் அத்வைத பாஷ்யம் தவ சம்மதஞ்சேத் சோட்வா மமாகா புரதோ பவாசு. உங்களுடைய சூத்திர பிரதிபாத்தியமான அந்த விசேஷமான அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய பாஷ்யம் என்னால் எழுதப்பட்டிருக்கு, அத்வைத பாஷ்யம். இந்த பாஷ்யம் உங்களுக்கு சம்மதமாக இருக்கும் பட்சத்திலே, சூத்திரக்காரருக்கு அவர் நினைச்சபடி இந்த பாஷ்யம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற சம்மதி இருந்தால், நாம் பண்ணின அபராதத்தை க்ஷமித்து எனக்கு எதிர்த்தா போல வியாசர் நிக்கணும், தரிசனம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சோட்வா மமாக புரத்தோ பவாசு, அவரோட சேர யுத்தம் பண்ணிவிட்டேனே, வாகு யுத்தம், இந்த இந்த யுத்தம் பண்ணினத்தை மன்னிச்சு அவருக்கு நேர எனக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு. ஏவம் வதன் அயம் அதைக்ஷத கிருஷ்ணமாரா. சொல்லி முடிக்கல, நேர வியாசர்தான் நிற்கிறார். ஏவம் வதன் அயம் அதைக்ஷத கிருஷ்ணமாரா சாமீகர விரததி சாரு ஜட்டா கலாபம் வித்யுல்லதா வலய வேஷ்டித வாரிதாபம் சின்முத்ரயா பிரகடயந்தம் அபீஷ்டமர்த்தம் ஏவம் வதன் அயம் அத ஐக்ஷத. இப்படி சொல்லிட்டே இருக்க, எத்தாப்பல காண்ற பாக்குற ஐக்ஷத பார்த்தாராம். யார் இருக்கா? கிருஷ்ணம் ஐக்ஷத. கிருஷ்ணஹான்னு வியாசருக்கு ஒரு பேர். இந்த கிருஷ்ணர் தான் இல்ல, வியாசரும் கிருஷ்ணர் தான். பக்கத்துல நிற்கிறாராம். எப்படி இருக்கா? அவருடைய ஜடை ஒரே ஜடா முடிகள் இருக்கு. இந்த ஜடையெல்லாம் எப்படி இருக்குன்னா சாமீகர விரததி. இந்த சாமீகரத்துல இந்த சாமரம்னு சொல்றோமா, அது அந்த ஒரு மானுடைய வால்ல இருக்கக்கூடிய கேசங்கள், அத போல இவருடைய ஜடாகலாபம் இப்படி இருக்கான், விளவிளேர்னு இருக்கு. அப்பேற்பட்ட ஜடாகலாபத்தோடு விளங்கி கொண்டிருக்கார். வித்யுல்லதா வலய வேஷ்டித வாரிதாபம், மேகம் கருமேகம், அதுல எல்லா பக்கத்திலேருந்தும் மின்னல் விளவிளேர்னு அடிக்குது. அப்படின்னா மின்னல்கள்னாலே சூழப்பட்ட கருமேகம் எப்படி இருக்குமோ அத போல இவருடைய சரீரம் கருப்பு, ஆனா அதே சமயத்துல அவருடைய ஜட்டைகள்லாம் வெளுப்பு. அதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு கருமேகம் மின்னல்கள் சூழ்ந்து இருக்க மாதிரி தெரியுறதா.
அந்த மாதிரி ஒரு உபமானம். சின்முத்ரையா பிரகடயந்தம் அபீஷ்டம் அர்த்தம். சின்முத்ரையை வச்சிருந்து நிக்கிறாராம் வியாசர். தனக்கு அபிமதமான அர்த்தம் என்னது? சின்முத்ரைங்கிறது ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லக்கூடிய முத்ரை. இதுதான்ப்பா நீ சொன்ன பாஷம் தான் எனக்கு நான் நினைச்ச எனக்கு சம்மதமான பாஷ்யம் அப்படிங்கிறத அவர் சின்முத்ரையால காமிக்கிறாராம். பேரு பார்த்தாராம். சார்தூல சர்மோத்வகனேன பூதேஹே உத்தூலனேனாபி ஜட்டாச்சட்டாபிஹி ருத்ராட்சமாலா வலயேன சம்போஹோ அர்த்தாசனாத்தியாசன சக்கிய பாத்திரம். அவர் எப்படி வேற அவரை இன்னொரு வர்ணிக்கிறார். அவர் பார்த்தா எப்படி இருக்காருன்னா, அவர் சார்தூல சர்ம உத்வகனேனா புலித்தோலை தாரணம் பண்ணிட்டு இருக்காராம். பூதேக உத்தூலனேனா உடம்பு பூரா விபூதி உத்தோலனம் பண்ணிட்டு இருக்கார், பஸ்மத்தை. இது ரெண்டுமே அவரும் பண்றவர் தான், சிவபெருமான். அவரும் வியாகிர சர்மத்தை தாரணம் பண்ணிட்டு இருப்பார், உடம்பு பூரா விபூதி பூச்சிட்டு இருப்பார். அவரும் ஜட்டாதாரி, இவரும் ஜட்டாதாரி. ஜட்டா சட்டாபிகி, அந்த ஜட்டையுடைய அந்த அந்த அது பாட்டுக்கு பறக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சட்டை. ருத்ராட்சமாலா வலையேனா, அவரும் ருத்ராட்சமாலையை போட்டு இருக்காரு, இவரும் தாரணம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால சம்போகோ அர்த்தாசனாத்தியாசன சக்கிய பாத்திரம். அந்த சம்பு இருக்காரே, அவரோடு ஒரே ஆசனத்துல பாதி ஆசனத்துல கூட உட்கார்ந்துருக்காரு, அப்படி தெரியறது. அவருடைய ஆசனத்துல பாதிக்கு பங்கு உடையவராக இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு சக்கியமா சகி ரொம்ப சகாவா வந்துட்டானா அவ என்ன பண்ணுவானா, தான் இருக்கிற ஆசனத்திலே அவருக்கு இடம் கொடுத்துருவாராம் சகாவுக்கு. ஆக வியாச பகவானுக்கு அந்த சிவன் அவர் வந்தா தன்னோட இடம் கொடுத்துருவார். அவருக்கு தனி ஆசனத்தை போட்டு உட்காந்து வைக்க மாட்டான். அவர் தன்னுடைய ஆசனத்தை நீ என் கூட உட்காரு அப்படின்பார். அந்த மாதிரி அத்தியாதரா சாத்திரகணை சகாசவு பிரத்யுத்கதா தச்சரணம் பிரணம்ய யத்யக்ரகாமி வினயி பிரஹர்ஷன் இத்யப்ரவீத் சத்யவதி சுதம் சஹா. ரொம்ப மரியாதை இவருக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? இப்ப நேரவே தரிசனம் ஆயிடுச்சே. அதனால அவளுடைய சிஷ்யகணாளோடு கூடி அந்த பாஷ்யக்காரர் எழுந்து நின்று அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார். சரணம் பிரணம்ய யதி அக்ரகாமி, யதி சிரேஷ்டர், வினயி, நல்ல வினயம் உள்ளவர் பாஷ்யக்காரர். பிரஹர்ஷன், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நேர சூத்திரக்காரர் வந்திருக்காரே, அவருக்கு தரிசனம் கொடுக்கிறாரேன்னு அந்த சந்தோஷத்தோடு சத்யவதி சுதம் சஹா இதி அப்ரவி, சத்யவதி சுதரான அந்த வியாசரை பார்த்து பாஷ்யக்காரர் பேசினார். 42 ஸ்லோகம் ஆயிடுத்து. இதுக்கு மேல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.